இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இவிஎம் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் அல்லவா ஸ்ட்ராங் ரூம். அந்த ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே இருந்த மாநில தேர்தல் ஊழியர்கள் அவங்க அதை பாதுகாத்து நின்றுட்டுருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்னால் துப்பாக்கி ஏந்திய அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இராணுவ வீரர்கள் தற்போது யாருடைய கட்டுப்பாட்டில் என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில். ஏன் ஒரு மாநிலத்தில் இவிஎம் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள இவிஎம் எந்திரங்களை பாதுகாக்கக்கூடிய நபர்களாக தேர்தல் ஊழியர்களும், அதாவது மாநில ஊழியர்கள், இந்த பிஎஸ்எஃப் காரங்க அவங்கள துப்பாக்கியால் மிரட்டிட்டு இருக்கக்கூடிய காட்சியும் ஏன் வெளியாகணும்? இப்படி ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய கேரளாவில் நடந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், கேரளாவில் ஆர்எஸ்எஸ்க்கு ஆட்சி என்பது 100 வருட கனவு. தமிழ்நாடு மாதிரி தான். இங்கே பல்வேறு வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிகச்சிறிய மாநிலங்களில் ஒன்று கேரளம். ஆனால் அதிகமான சாகாக்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாக்கள் செயல்படக்கூடிய மாநிலமும் கேரளம் தான். அதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்னென்னா, தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. நடந்து முடிந்ததற்கு பிறகு கோட்டயம் என்று சொல்லக்கூடிய கேரளாவினுடைய ஒரு மிக முக்கியமான மாவட்டம், அந்த மாவட்டத்தில் பசோலியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் வாக்கு எந்திரங்கள் எல்லாம், அதாவது வைக்கம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது நடைபெற்ற வாக்கு எந்திரங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து தான் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். பாதுகாப்பாக வைத்திருந்த இடத்துல பிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் மாநில தேர்தல் ஊழியர்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுவாக வாக்கு எந்திரங்கள் இவிஎம்முக்குள்ளே வாக்கு எந்திரங்கள் இந்த ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே பத்திரமாக வைத்துவிட்டு சீல் செய்யப்பட்ட ஒரு கவருக்குள்ளே சாவியை வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த முறை என்ன அப்படின்னா, அது மாதிரி செய்யலை. அதனால் இந்த மாநில அளவிலான தேர்தல் ஊழியர்கள் இதை எதிர்த்துருங்காங்க. இது எப்படி முடியும் அப்படின்னு. ஆனால் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய, அதாவது மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய நபர் இல்லை அது அப்படி இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழியர்கள்கிட்ட சொல்ல, இந்த ஊழியர்கள் அதை எதிர்க்க இந்த தேர்தல் மாநில அதிகாரிக்கு ஆதரவாக பிஎஸ்எஃப் காரங்க களத்தில் வர இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அங்கே அரங்கேறி இருக்கிற மக்கள் எல்லாம் பிறகு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு சமாதானமாகி சீல் போடப்பட்ட அந்த அந்த கவருக்குள்ளே இந்த சாவியை வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஏன் கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது? இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு. மோடி அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் ராகுல் காந்தி உட்பட கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்கள் இப்போ நடைபெற்ற ஆதாரங்கள் உட்பட எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த நேரத்தில் கேரளாவில் ஒருபோதும் ஆட்சி பொறுப்பிற்கோ இல்லது ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது என்று சொல்லக்கூடிய பாஜக சங்கி கூட்டத்திற்கு ஆதரவாக ஒரு தேர்தல் அதிகாரி ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய இவிஎம்மை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் அதை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு எதிராக துப்பாக்கியை ஏந்திட்டு நிற்கிறாங்க. அப்படின்னா என்ன நடக்குது? இந்தியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வியை நாம் இப்போ எழுப்ப வேண்டியிருக்கு. இப்போ கேரளாவில் இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன். திடுதிடுப்புன்னு தேர்தல் அறிவிக்கிறாங்க. ஒரு 2 வாரம் கூட இல்லை, திடுதிடுப்புன்னு தேர்தல் அறிவிக்கிறாங்க, எலெக்ஷன் நடக்குது, எல்லாம் நடக்குது. இது எப்படி? ஒன்றுமே புரியல. இன்னொரு செய்தியை, மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன். ஹரியானாவில், மகாராஷ்டிராவில், மற்ற பிற, அதாவது மிகப்பெரிய முறைகேடுகள் நடத்தி மோசடி நடத்தி பாஜக எங்கெல்லாம் வின் பண்ணாங்களோ அங்கெல்லாம் நடந்ததற்கு ஒப்பான ஒரு சம்பவம் கேரளாவிலையும் நடந்திருக்கு இந்த தேர்தலில். அது என்ன அப்படின்னா, எலெக்ஷன் நடக்குது, வாக்குப்பதிவு நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒரு வாக்குப்பதிவு ஒரு பர்சன்டேஜை சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? தலைமை தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. ஆனால் முழுமையான வாக்குப்பதிவு எவ்வளவு அப்படின்னு தேர்தல் நடந்து இத்தனை நாட்களாக போகுது, இந்த நொடி வரையிலும் அவர்கள் சொல்லவில்லை. என்ன காரணம்? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஹரியானா, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? ஈவினிங் ஒன்று சொல்கிறாங்க, நைட் ஒன்று சொல்கிறாங்க, விடிய காலையில் ஒன்று சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒன்றும் வேண்டாம். இப்போ நிர்மலா சீதாராமனுடைய கணவராக இருக்கக்கூடிய பாரக்கால பிரபாகர் என்ன சொன்னார்? ஆந்திராவில் முழுக்க மோசடி செஞ்சு தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இரவு 3 மணிக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 50 லட்சம் ஓட்டுகள் ராத்திரி விழுந்திருக்கு. ஒரு ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு செகண்ட் ஆகும். ஆனால் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கணக்கிலேயே 3 ஓட்டுகள் 4 ஓட்டுகள் விழுந்திருக்கு. எப்படின்னே தெரியல அப்படின்னு பாரக்கால பிரபாகர் அவர்கள் அதிரடியான ஆதாரங்களை அள்ளி விட்டிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவ்வளோ பெரிய மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது.
அப்போது கேரளாவிலேயும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. அதனுடைய உச்சகட்டமாக ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள அந்த ஸ்ட்ராங் ரூமை பூட்டி சீல் வைக்கப்பட்ட கவரில் வைக்க வேண்டிய சாவிக்கு பதிலாக அதை சாதாரணமாக வெளியே வச்சுக்கலாங்கிற மாதிரி, அது வெளியே இருக்கட்ட சீல்லாம் வைக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்றால் கேரளா மாதிரியான இடத்துல அது சாத்தியமில்லை. ஏன்னா அங்கே கொஞ்சம் உஷாராக இருக்காங்க, கவனமாக இருக்காங்க. பாஜகவுக்கு அங்கே எங்கேருந்து செல்வாக்கும் இல்லை. இப்போ நமக்கு என்ன பதவிப்பு? நம்முடைய தமிழ்நாட்டிலும் வருகிற 23ஆம் தேதி தேர்தல் நடக்கவிருக்கிறது. இதே போன்று திட்டங்களோடு வருவார்கள். இன்றைக்கி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர பேசினா 10,000 ரூபா கொடுப்போம், 2,000 ரூபா நாங்கள் கொடுப்போம். நீங்கள் ஆட்சி செய்கிற எந்த மாநிலங்கள்டா ஒழுங்காக கொடுத்துருக்குறீங்க? நீங்கள் பீகாரில் 10,000 ரூபா கொடுத்து திரும்பி வாங்கின கூட்டம் தானே நீ தமிழ்நாட்டில் என்ன சொல்லிகிட்டு இருக்கிற? இதெல்லாம் கேட்டால் நமக்கு காமெடியாக தான் இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு காமெடியாக தான் இருக்கும். அப்போ இங்கே வர முடியாது, பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது. இப்போ ஜீரோ பாஜகன்னு ஒரு அமைப்பு வேறு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வேறு மக்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு மோடி அமித்ஷாவுக்கு தெரியலை. அப்போ கையில் இருக்கக்கூடிய ஒரே துருப்புச்சீட்டு தேர்தல் ஆணையம், ஓட் மிஷின், வாக்கு இயந்திரம். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற திட்டம் இவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இப்போ அதற்கு நம்ம பலிகடாகிற மாறிடக்கூடாது. நமக்கு எல்லாரும் தெரியும், ஒரு 50 சீட்டு மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக இந்த அதிமுக கூட்டணிக்கு ஒரு 70-80 சீட்டு கிடைக்குதுன்னு வைங்களேன். எதிர்முனையில் இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணிக்கு போதிய பெரும்பான்மை இல்லைன்னு வச்சுங்களேன். இவனுங்க ஆட்சி அமைப்பானுங்க. எந்த கட்சியிலிருந்தும் ஆட்களை தூக்குறதுக்கான எல்லா வேலைகளோடையும் திட்டங்களோடையும் தான் அவனுங்க இருக்காருங்க. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். संविधान का मैसेज था और संविधान के बिना जिस चीज को हम इंडिया कहते हैं वो नहीं होता। और आज जो आरएसएस, बीजेपी की सोच के जो लोग हैं वो अंबेडकर जी और हिंदुस्तान के संविधान को खत्म करना चाहते हैं। ये बाकी सब जो भी 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.